Hello friends, vanakkam. Welcome to Meow Video Tips Tamil. இன்னைக்கு Intermittent Fasting ஓட Day 1 நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்திருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா 16:8 11 to 7 o'clock 7:30 அந்த மாதிரி டைமிங் என்னுடைய ஈட்டிங் விண்டோ இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். காலையில் 11 o'clock போல் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 11:30 ஸ்நாக்ஸ் டைமு, அதுக்கப்புறம் லன்ச் டைமு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4:30 5 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்னுடைய அகெயின் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமு, அதுக்கப்புறம் 7:30 7:15 என்னுடைய லாஸ்ட் டின்னர் இருக்கும். இதுதான் நம்ம டைமிங்கு. இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்மளோட 3 மீலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ காலையில் நான் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணிடுறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 76.55 இருக்குது. எந்த ஒரு கோல்டாக நான் வைக்கல, இவ்வளோ கம்மி பண்ணணும் அவ்வளோ கம்மி பண்ணணும் வைக்கல. எவ்வளோ கம்மியாகுது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லேட்டாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம், ரொம்ப ஹரிபரியாக பண்ணி அப்படிலாம் எனக்கு தோணலை. லேட்டாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம், பட் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ வெயிட் வந்துட்டு 76.55 இருக்கேன். வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணி நான் குடிச்சிட்றேன். எப்போவுமே காலையில் எழுந்ததும் சுடு தண்ணி குடிச்சிருங்க. அது ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நல்லா உபயோகமாக இருக்கும். சுடு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் வாட்டரு குடிச்சிக்கோங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் காட்டுறேன் என்னென்ன டீடாக்ஸ் வந்துட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டேன்றதுனால நான் வந்துட்டு சும்மா அப்படியே நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1 month வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட பேர் அண்டு வெயிட் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ நான் வந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு மீல் எடுத்துக்கிறேன். சுடு தண்ணி குடிச்சிட்டு எந்த டீடாக்ஸ் வாட்டரும் நான் குடிக்கல. ஃபஸ்ட்டு டேன்றதால சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 20-30 minutes வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் போயிட்டு ஏறி இறங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான், ஒரு 15 minutes பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மீல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி பொங்கல் தான் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி பொங்கல் எடுத்துருக்கேன். எல்லாருக்குமே செஞ்சது தான் இது. நெய்யெலாம் லைட்டாக விட்டு எண்ணெய்லாம் கொஞ்சமாக அதான் நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதெல்லாம், பட் எண்ணெய் நெய்யெலாம் லைட்டாக தான் நான் செஞ்சுருந்தேன். அப்படியே மிதக்கெல்லாம் செய்யலை. ஸோ பச்சரிசி பொங்கல், அதுக்கப்புறம் கூட வந்துட்டு தால் சாம்பார் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டேன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய வெயிட் லாஸை. அதுக்கப்புறம் 11:30 போல் நான் நான் வந்துட்டு இந்த ஃபுல்லாக டீ குடிப்பேன் காலையில் எப்போவுமே. பட்டு டீ வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சமாக அதில் பாதியிலக்கு நான் டீ எடுத்துக்கிறேன். கூட 2 மேரி பிஸ்கெட் வச்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு டீ காஃபி பிடிக்காது அப்படின்னா சூப்பர், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணும்னா க்ரீன் டீ, லெமன் டீ இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மதியத்துக்கான மதிய லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் 1:45 அந்த டைமிங்கில் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரே ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு சாதம் ஒரு 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஒயிட் ரைஸு. அது கூட அதே காலையில் வச்ச பொங்கலுக்கு வச்ச சாம்பார் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்றேன். ஸோ என்னுடைய மீல் எல்லாமே நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் கேல்குலேட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் கரெக்டாக இந்த அளவுக்கு கேலரிஸ் இருந்தால் போதும்ன்ட்டு நான் இந்த மாதிரி சாப்பிட்றேன். ஸோ லன்ச் வந்துட்டு இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லன்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல, அவ்வளோவா எனக்கு தோணலை. அதனால நான் எதுவுமே சாப்பிடல. ஜஸ்ட் டேட்ஸ் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அப்பப்போ டேட்ஸ் மட்டும் நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்குவேன், அவ்வளோதான் என்னுடைய ஸ்நாக்ஸ் அது. ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா லெமன் டீ போட்டிருந்தேன். லெமன் ஹனி, அதுக்கப்புறம் தண்ணி, நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி லெமன் டீ மாதிரி போட்டிருந்தேன். எப்பவுமே லெமன் வந்துட்டு ரொம்ப ஹாட் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெதுவெதுப்பான வாட்டரில் மட்டும்தான் நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா மதியம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாகிடுச்சுன்றதுனால நைட்டு டின்னர் வந்துட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டேன். லெமன் ஹனி இந்த டீ மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் ஹோல் ஆட்டா ப்ரெட்டு இது வந்துட்டு 2 ஜஸ்ட் அப்படி லைட் நெய் விட்டு பரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான், அவ்வளோதான். 2 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் லெமன் டீ, இது மட்டும்தான் என்னோடய டின்னரு. டைமிங் வந்துட்டு 7:25 நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய வெயிட் லாஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 3 மீல் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஒரு நாளைக்கு, அந்த டைமிங்குள்ளே 11 to 7:30 அந்த டைமிங்குள்ளே ஒரு வேளை நமக்கு அதாவது லன்ச்சு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ஏதாவது நமக்கு ஹெவியாகிடுச்சு அப்படின்னா மீதி பேலன்ஸ் இருக்கிற 2 மீலையும் ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும், சாலிடாக எடுத்துக்கணும், செமி சாலிடாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன்.
ஸோ என்னுடைய வெயிட் லாஸ் வந்துட்டு 1 month வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி தான் போக போகுது. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்கள் நேம் அண்ட் வெயிட் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்காக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிகள்.